ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காக்கும் தெய்வம் காலையில் எபிசோடு 8 and 9 ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. இதுவரை நீங்கள் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிசிமனை தான் காட்டுறாங்க. நிசிமன் அண்ணா சும்பா அண்ணா அந்த மாதிரி நம்ம பார்வதி தேவி இப்போ கைலாயத்தில் இல்லை, பூமிக்கு வந்துட்டாங்க. போய் நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது, போய் நம்ம பார்வதியை கவர்ந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சும்பன் கொஞ்சம் பொறுமையாக இரு நிசிம்பா, பார்வதியை நம்ம அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும் சிவபெருமான் தனியாக மனைவியை விட்டுருக்காரு அப்படின்னா இதில் ஏதோ சதி இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிசிம்பன் இதில் ஒரு சதையும் இல்லை, அவள் பிடிக்காம தான் சிவனை விட்டு வெளியே வந்திருக்கா. இதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கோங்கன்னா நம்ம முதல்ல போய் பார்வதி எப்படியாவது அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்பனுக்கும் இது சரியாக தான் படுது. இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியான். அப்போது கட் பண்ணால் யாரை காட்டுறாங்கன்னா நம்ம பார்வதி தேவியை தான் காட்டுறாங்க. கைலாயத்துலேருந்து கோச்சிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதனால தனியாக ஒரு வனப்பகுதி மாதிரி இருக்குது, அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேலே சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க சிவா, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் பார்வதி தேவி என்ன தான் கடவுளாக இருந்தாலும் அவள் மனித குணம்தான் இருக்குது அவளுக்கு. அவள் இன்னும் தெளிச்சி அடையலை. அவளை நீங்கள் இப்படி தனியாக விடக்கூடாது. அவளுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் நீங்கள் தனியாக விட்டுட்டீங்க அப்படின்றவும் சிவபெருமான் சொல்கிறாரு. அவளோட பயணத்தை அவள் தெரிஞ்சுக்கிறணும், அவள் எதுக்காக பிறந்தான்றதை அவள் புரிஞ்சுக்கிறணும், அவள் எதுலேருந்து வந்தால் அவளோட ஆரம்பம் என்ன அந்தம் என்னன்றதை அவள் தெரியணும்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் ஆகணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அதுக்கு விஷ்ணு ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் இப்படி என் தங்கச்சியை தனியாக அனுப்பியிருக்கக்கூடாது, சும்பனால் ஆபத்து வரும் அப்படின்னு மறுபடியும் காளியாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும், அவளுக்கு இன்னும் கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, நீங்கள் அவளை இன்னும் தங்கச்சியாக தான் பார்க்குறீங்க. நான் பார்வதியை காளி தேவியாக பார்க்குறேன். அதனால் அவளால் எல்லாம் முடியும், தனியாக செய்வா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணால் நம்ம காளி தேவியை தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம பார்வதி கீழே மனக்குழப்பத்தோடு வந்துட்டுருக்கும் போது யாரோ காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. யார் அது நீங்கள் அப்படின்னு பிடிச்சி பார்த்தா நந்தி தான். நந்தி தாயே, இந்த மாதிரி முதல்ல நீங்கள் கைலாயத்துக்கு வாங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற போது பார்வதி, இல்லை நந்தி, என்னால் முடியாது, நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். சிவபெருமான் எதுக்காக எனக்கு காளி ரூபத்தை கொடுத்தாரு, நான் எதுக்கு காளியாக மாறணும்னு அவர் விரும்பினார் எல்லான்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறணும். அதுக்காகவே நான் இந்த மாதிரி வரணும், பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நந்திட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நிசிம்பன் வந்துடுறாங்க. நிசிம்பன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நந்தியை அடின்னு அடிக்கிறையான். அடித்து ஒரு கட்டி போட்டுடுறையான். நந்தியும் எவ்வளவோ போராடுறாரு. அப்போ சும்பன் இப்போ தான் முறையாக பார்வதியவே பார்க்குறியான் நேரில். பார்த்துட்டு ஆஹா, இவ்வளவு அழகான பெண்ணா, அடே அப்பா, அழகு அறிவு ரெண்டும் சேர்ந்துல இருக்குது உனக்கு, நீ எனக்குள்ள மகாராணியாக வரணும், போயும் அந்த இடுகாட்டில் இருக்கிறவனுக்கா நீ மகாராணியாக இருக்க, இந்த இடுகாட்டில் இருக்கிற கல்யாணம் பண்ணியிருக்க, நீ எனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்பன் ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கியான். நான் உன்னை தாசி ஆக்கிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறியான். உடனே பார்வதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கேருந்து நீ முதல்ல போ அப்படின்னு சொல்கிறான். போகிற மாதிரி தெரியல, விடாமல் அசிங்கமாக பேசவுன்னு பார்வதி காளியாக மாறுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள காளி ரூபம் வரும்போது டக்குன்னு மேலேருந்து ஒருத்தர் குதிச்சு வர்றாரு. அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது, யாருன்னே தெரியல. அவர் தன்னோட சக்தியில் ஒரே தள்ளு தான் தர்றாங்க. அடித்து சும்பனை படுக்க போட்டுறாங்க. அவன் மயக்கி இதுக்கு போயிட்டான், மூச்சு விட முடியலை, அவன் விழுந்துட்டான். நிசிம்பனையும் அடின்னு அடித்து கொன்னுட்டான். நிசிம்பனையும் இப்போ இவன் கொன்று யாரா இவன் அப்படின்னு பார்த்தா காலபைரவர் சாமி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. உடனே நம்ம பார்வதியை பார்த்து வணங்கி இந்த மாதிரி நான் பைரவர், உங்களை காப்பாற்றுறதுக்காகவே இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே செத்து போன சும்பனும் நிசும்பனும் மறுபடியும் உசுரோடு வராங்க. ஒன்றுமே புரியல, என்னடா அப்படின்னு யோசிச்சா, நீ மறந்துட்டியா பைரவா,
எங்களை வந்து யாராலையும் அழிக்கவே முடியாது, நாங்கள் அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷமாக. சொன்ன உடனேயும் பைரவருக்கு கோவம் வந்துடுது. தாயே அப்படின்னு கூப்பிடுறாங்க யாரையோ. யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு தேவி வர்றா. ஒரு நம்ம பார்வதியோட அம்சம் மாதிரி இருக்குது. ஒரு கையில் வில் அம்பெல்லாம் வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய தேவி வர்றா. தேவி வந்தவுடனே பார்வதி தேவி அதை பார்க்குறாங்க. பார்த்து ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரியே தெரியல. இவங்களெல்லாம் பைரவரை, இந்த தேவியை, இந்த பிளேஸுக்கு வந்தது எதுவுமே புதுசாகவே தெரியல. ஆனால் இப்போ தான் புதுசாக வர்றாங்க பார்வதி. ஆனால் ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம் மாதிரியே இருக்குது, பழக்கப்பட்ட மனிதர்கள் மாதிரியே இருக்காங்க இந்த தேவி பைரவர்லாம். அதனால் பார்வதிக்கு ஒன்றும் புரியல. புரியாமல் இருக்கும்போது மேலே சிவபெருமான்கிட்ட மறுபடியும் விஷ்ணு சொல்கிறாரு, ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க உங்கள் மனைவி, நீங்கள் கணவருடைய கடமையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் முடியவே முடியாது. எப்போ அவள் என்னைய வாங்கன்னு கூப்பிட்றாளோ அப்போ தான் நான் போவேன், அவளுக்கு புரிய வைப்பேன். அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கல, என்னை கூப்பிடவும் இல்லை, என்னை கூப்பிட்டா நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சிவன் சொல்லிடுவார். அப்போ வந்து இந்த காலபைரவர் சாமியும் அந்த தேவி புதிதாக வந்திருக்க தேவியும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனோடனையும் சிவபெருமான பார்வதி தேவி கூப்பிட்றா. சிவபெருமானை எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் வாங்க அப்படின்னு. உடனே சிவன் வர்றாரு. சிவன் வந்த உடனேயும் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளே இந்த சும்பனும் நிசும்பனும் ஐயோ நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க சும்பனும் நிசும்பனும் ஓடிடுறாங்க. போன உடனேயும் சிவபெருமான் வந்து பார்வதிகிட்ட என்னான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த இடம் எனக்கு பரிச்சயமான இடம் மாதிரி தெரியுது, ஏற்கனவே நான் இங்கே வந்த மாதிரி தான் இருக்குது, இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படி நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஹார்டாக கேட்குறாங்க பார்வதி. கேட்டவுடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு, இந்த உண்மையை நான் சொல்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்ருந்தேன், முதல்ல அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்றும் சாதாரண மனித பிறவியாக இருந்து பார்வதியாக வந்து என்னை கல்யாணம் பண்ணலை, நீ வந்து எனக்கு முன்னாடியே தேவியாக தான் இருந்த, காளியாக தான் இருந்த, காளியாக இருந்து என்னை உருவாக்குனவளே நீ தான், அந்த முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, நீ மிகப்பெரிய சக்தி, உனக்கு வந்து அழிவே கிடையாது, நீ தான் வந்து அழிவற்ற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லவும் பார்வதிக்கு ஒன்றும் புரியலை. உடனே பார்வதி பரவாயில்ல, நீங்கள் இப்போ சொல்கிறது எனக்கு புரியாட்டினாலும் பரவாயில்ல, நான் நீங்கள் சொல்கிறத பூரா நான் ஏற்றுக்கிறேன், முதல்ல இந்த தேவி யார், பைரவர் யார், அவங்க எதுக்கு என்னை வந்து காப்பாற்றணும், நான் இந்த இடத்துக்கு வந்தால் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, என்ன அதை முதல்ல விளக்குங்கன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நீ இந்த காணொலியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி பார்வதிக்கு வந்து சிவபெருமானோட மனதில் இருக்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு அழகான பெண் வந்து ஓடி வர்றா, ரொம்ப அழகாக இருக்கா. அவளை பார்த்துட்டு பார்வதி தேவி யார் இந்த பெண் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, இவ என்னோட மனைவி அப்படின்னு. உடனே பார்வதிக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க சொல்கிறீங்க, இவன் மனைவியா, அப்போனா எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, அவள் தான் நீ தான் அவள் அப்படின்றாங்க. ஒன்றும் பார்வதிக்கு புரியல. நீங்கள் சொல்கிறது எனக்கு நம்ப முடியலைங்க அப்படின்ற போது நீ நம்பி தான் ஆகணும், அந்த பெண்ணு தாம்மா நீ, போன பிறவியில் நீ வந்து சதியாக பிறந்த தாக்ஷாயணி உன்னுடைய பேர், தக்ஷனின் மகள் தாக்ஷாயணி, இந்த அவளை தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், அவளை கல்யாணம் பண்ணியிருக்கும்போது உன்னை அழிச்சிட்டாங்க, அவள் ரொம்ப அழகானவ, அன்பானவ, ரொம்ப பணிவானவ, வீரத்துக்கு வீரமானவ, துணிச்சலானவ அப்படின்னு அவளை பற்றி பெருமைகளை பூரா சிவபெருமான் சொல்லும்போது பார்வதி தேவி இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்கள எதுக்கு நீங்கள் விட்டு பிரிஞ்சிங்க, அதாவது நான் வந்து அந்த அவதாரத்தில் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு நம்ம 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த காணொலியை நீ முழுசாக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சிவன்.
இப்போ வந்து நம்ம தாக்ஷாயணி கதையை தான் காட்டுறாங்க. தாக்ஷாயணியோட அழகையும் அறிவையும் வீரத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காட்டுறாங்க. தாக்ஷாயணி வந்து குதிரை மேலே மிகுந்த வேகத்தில் வரா. ஏன் அப்படி வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு காட்டு பன்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, விவசாய நிலத்தையும் மனிதர்களையும் மிக காயப்படுத்துது. அதை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு தக்ஷன் வந்து ஆளுகளை அனுப்பியிருப்பியான். அதோடு சேர்த்து தாக்ஷாயணியும் அப்பாவுக்கு தெரியாமல் குதிரையில் ஏறி அதை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. எதுக்குமே பயப்படக்கூடியவ கிடையாது. தாக்ஷாயணி ரொம்ப வீரமானவ. அதனால் அந்த காட்டுப்பன்றியை துரத்தி வரும்போது மிஸ் ஆயிடுது. உடனே தாக்ஷாயணிக்கு கோவம் வந்துடுது. தாக்ஷாயணி கோவப்பட காட்டில் தீ பரவுது. அப்போ வந்து கூட வந்தவங்கலாம் பயந்து திரும்ப ரிட்டன் போயிடுறாங்க. தாக்ஷாயணிக்கு ஒரு விஷயத்தில் பயம் அப்படின்னா நெருப்பு மட்டும்தான். நெருப்பில் மட்டும்தான் தாக்ஷாயணி பயப்படுவாள். நெருப்பை பார்த்து தான் பயப்படுவாள். ஆனால் நெருப்பு வருதுன்றதை கவனிக்காமல் அந்த குறிப்பூரா அவளுக்கு அந்த காட்டுப்பன்னியை கொல்லணுன்றதுலேயே இருந்திருக்கு. அதனால துரத்தி போகும்போது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நம்ம சிவபெருமான் வந்து ருத்ராட்சம்லாம் போட்டுண்டு வராரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பார்வதி தேவி காட்டுப்பன்னியை எய்ம் பண்ணி சுடும்போது சிவபெருமான் வர்றதை தாக்ஷாயணி பார்த்துட்றா. பார்த்த உடனே குறி தவறிடுது. தவறுனோன்னு யார் இந்த ஆண்மகன் இவ்வளோ அழகாக இருக்கார், கம்பீரமாக இருக்கார் அப்படின்னு சிவனை முறையாக பார்த்துட்டு தாக்ஷாயணி பிரமிக்கிறா. பிரமித்த உடனேயும் சிவனை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் போக விடாமல் முன்னாடி நின்றுக்கிட்டு தாக்ஷாயணி சிவபெருமானையே பார்த்துட்டே இருக்கா. கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமானும் தாக்ஷாயணியை பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.